R. Selvan, house number 19, Kamarapuram. July 2009. பழக்கமில்லாத காலேஜ், பழக்கமில்லாத நண்பர்கள். பெஞ்ச் டெஸ்க் மாதிரி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேரோடு சேர்ந்துருக்க டேபிளில் தான் நாங்கள் படிக்கணும், எழுதணும். கிளாஸில் ஒவ்வொருத்தரும் பழகிக்கணுங்கிற எண்ணமும் வரல, அதுக்கான நேரமும் கிடைக்கல. இன்றைக்கி கிளாஸில் எல்லோரும் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுன்னு நானே அவங்கக்கிட்ட பேச போனேன். ஒவ்வொருத்தரும் ஒரு ஹாய் சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அவங்களோட சேரணுன்னா டென்னிஸ் கேம், ஸ்னூக்கர் கேம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். கடைசியாக அவங்க வாக்குவாதம்லாம் கிரிக்கெட்டில் நடந்ததை நான் பார்த்தேன். இன்னொரு குரூப் எப்படின்னா, நகரத்தில் இருக்கிற ஷாப்பிங் மால், ஃபுட் ஃபெஸ்டிவல், விலை உயர்ந்த கார்களுமா இருந்தாங்க. எவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் மட்டும் தனியாக இருந்தேன். அது என்னால் தாங்கிக்க முடியாமல் இருந்துச்சு. அப்போ தான் சுபாஷும் ராகுலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. தனக்குன்னு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிற அந்த 3 பேர். அதனால தான் என்னவோ பழக்கமான அன்னைக்கே நாங்கள் எங்கள் தூக்கத்தை தொலைச்சோம். எங்கள் 3 பேரையும் தான் பிள்ளைக மாதிரியே நினைச்சாரு ராகவன். அப்பா வரும்போதெல்லாம் என்னை விட அவங்க தான் சந்தோஷப்படுறதை நான் பார்த்துருக்கேன். கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அந்த ஒரு நாள், அப்பா பாட்டி சுட்ட பலகாரங்களை எங்களுக்கு கொடுத்துட்டு திரும்பி போகும்போது மரண பாண்டியன் செஞ்ச சதியில் எங்கள் அப்பா மாட்டிக்கிட்டாரு. அப்பாவை தோக்கடிச்சு அந்த ஜனங்களை தான் கைக்குள்ளே போட்டுக்கணும்னு நினச்சது முடியாமல் போனதுனால அந்த கிராமத்தை விட்டு அப்பாவை வெளியே அனுப்ப அவன் போட்ட திட்டம் தான் அது. அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு நிலைமை. அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. கையில் பணம் இல்லை, கிராமத்து மக்கள்கிட்ட கையேந்தி நிற்க எனக்கு மனசும் இல்லை. படிக்கிறதுக்கு பணம் வேணும்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? என் வாழ்க்கையே திசை மாறி போன அந்த இன்னொரு நாள், என் அக்கௌண்ட்டில் மீதி இருந்த 1000 ரூபாய் எடுக்கிறதுக்காக ஏடிஎம் போயிருந்தேன். என்ன தம்பி, இந்த கார்டு வச்சு எனக்கு பணம் எடுக்க தெரியாது, கொஞ்சம் எடுத்து தாயேன். கோடு நம்பர் அதுலயே இருக்கு. எவ்வளோ ரூபாய் வேணும் சார்? 5000 ரூபாய். ஹலோ ஹலோ, ஹோல்ட் யுவர் லைன். ரொம்ப நன்றி. ஓகே சார். ஆமாம் ஆமாம். அந்த ஆளோட ஏடிஎம் கார்டும் கோட் நம்பரும் எனக்கு கிடைச்சிது. திருப்பி கொடுத்துடலான்னு நினச்சேன். ஆனால் திடீர்னு சுபாஷ் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்தது. டேய், சாப்பிட்றதுக்கு கூட கையில் காசு இல்லை, ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாமாடா? ஒரு ஆளுக்கு 5000 ரூபானா 3 பேருக்கும் சேர்த்து 15000 ரூபா ப்ராஜெக்ட். இந்த பணம் கிடைக்கிறதுக்கு எத்தனை நாள் வேலை செய்யணுமோ? முட்டாள்தனமா பேசாதடா. கடவுளே, 25000 ரூபா இருக்கா? இது மற்றவங்க பணமாக இருந்தாலும் நமக்குன்னு கிடைக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பணம் கைக்கு வந்ததும் எங்களை பிடிச்சிருந்த தரித்திரம் எங்களை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த ஏடிஎம்மில் யதார்த்தமாக நடந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அதையவே தொழிலாக மாற்றிக்கிட்டோம். எங்கள் லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு. காலேஜில் நாங்கள் இழந்ததெல்லாம் பணம் மூலமாக எங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். இப்போ நாங்களும் ஒரு ஸ்டார் ஆகிட்டோம்.